السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. சர்வகட்டளை ஜமாஅத் மன்றம் நடத்தும் ரமதானை வரவேற்போம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிகளுக்கு தலைமை ஏற்று நடத்திட நமது ஜமாத் மன்றத்தினுடைய செயலாளர் ஷர்ஃபுதீன் அவர்களை தலைமையேற்று எடுத்து நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரின் சார்பாக இதை நான் வழங்குகிறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக தோப்புத்துறை லபையப்பா பள்ளியினுடைய பேஷிமா மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் முதஸ்ஸிர் ஆலிம் அவர்கள் கராத் ஓதி நிகழ்வை துவங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير. إن بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد. هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. صدق الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. وقال رسول الله صلى الله عليه وسلم كل عمل ابن آدم إلا الصيام فإنه لي وأنا أجزي به أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே. அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.
அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்படையிடாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்து வருகின்ற ரமலான் மாதத்திலே அந்த ரமலானை வரவேற்கும் விதமாக அந்த ரமலானிலே நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும், அந்த ரமலானிலே ஒரு முஸ்லிமான அடியான் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற மார்க்கம் சொல்லி தந்த செய்திகளை கேட்டு அறிவதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அன்பிற்கிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை வரவேற்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற மகிழ்ச்சி என்பது அலாதியானது என்று நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த ரமலான் வருகின்ற பொழுது நமக்கு நிறைய சிறப்புகளை, நிறைய நன்மைகளை அள்ளி தரக்கூடிய ஒரு மாதமாய் இந்த மாதம் வந்து கொண்டிருக்கின்றது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஐயுஹன் நாஸ் கத் அனல்லகும் மின் ஷஹரில் அதீம் அலீமின். உங்களிடத்திலே அழகான ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கின்றது மக்களே. அந்த மாதம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது, ஷஹருன் முபாரக்குன் வ ஷஹருன் ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த மாதம் பரக்கத்து பொருந்திய மாதம். அந்த மாதத்திலே ஒரு இரவு உண்டு. அந்த இரவு 1000 மாதங்களை சிறந்தது. அந்த மாதத்திலே நீங்கள் நோன்புள்ளவர்கள் பாருங்க, இரவிலே நின்று வணங்குங்கள் என்பதாக பெருமானார் சொல்லுவார். அப்படி வருகின்ற பொழுது பரக்கத்தோடு வருகின்ற பொழுது ஒரு பெரும் நன்மையை நாம் சேகரித்துக் கொள்கின்ற வகையிலே ஒரு இரவோடு ஒரு மாதத்தை அல்லாஹ் வழங்குவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த மாதத்திலே நாம் நல்லவர்களை நல்ல விதமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இதை நாம் வரவேற்பதற்கான முக்கியமான காரணமாக இருக்கின்றது. உண்மையிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இந்த மாதம் நிறைய சிறப்புகளை எடுத்து வருகின்றது. அதில் ஒரு சில சிறப்புகளை மாத்திரம் நான் சுருக்கமாய் சொல்லி ஹஸரத் அவர்களுக்கு பேசுவதற்கான நேரத்தை நான் ஒதுக்கி தருகின்றேன். அன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் வருகின்ற பொழுது பெருமானார் சொல்லுகின்ற ஹதீஸ்களுடைய தொகுப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் கொண்டு வருகின்ற சிறப்பை அழகாக சொல்லுவார்கள். நிறைய ஹதீஸ்கள் வருகின்றது. அதில் நிறைய ஹதீஸ்கள் சொல்லுகின்ற செய்திகள் இந்த மாதம் மகஃபிரத்தை கொண்டு வருகின்றது. பாவ மன்னிப்பை முழுமையாக நமக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு மாதமாய் இந்த மாதம் மகஃபிரத்தை தந்து செல்லுகின்றது. அதே போன்று ரஹமத்தை அள்ளி தருகின்ற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கின்றது. அதே போன்று நாளை மறுமையில நாம் நரகத்திற்கு செல்லாமல் நம்மை பாதுகாக்கின்ற இதுவும் மினன்னார் என்று பெருமானார் சொல்லுவார். அவர் நரகத்தினுடைய முழு விடுதலையை தருகின்ற ஒரு சிறப்பை பெருமானார் இந்த மாதத்திற்கு தந்திருக்கின்றார். இது மாத்திரம் இது நமக்கு நன்மைகளை, சிறப்புகளை எவ்வளவு நன்மைகளாலும் நாம் சேகரித்து இந்த மாதத்திற்கு பெருமானார் சொன்னாலும் அதிகப்படியாக அருமை நாயகம் ஒரு ஹதீஸை இப்படி சொன்னார்கள் இந்த மாதத்திற்கு, குல்லு அமலிபனி ஆதம இல்ல சியாம். இந்த மாதம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த மாதத்திற்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் அவர்கள் செய்கின்ற நல்ல அமல் இருக்கின்றதல்லவா, அந்த அமல்கள் அவர்களுக்கு அதனுடைய நன்மை அவர்களுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இல்ல சியாம், நோன்பை தவிர என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், நிச்சயமாக அந்த நோன்பு என்பது அதற்கான நன்மை என்பது அதற்கு நன்மையாய் அதற்கு கூலியாய் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக பெருமானார் சொல்லுவார். ஒரு கட்டம் வரை சிறப்புகளை பெருமானார் சொல்லுகின்றார்கள். இறுதியாக அருமையாய் சொல்லுகின்ற பொழுது இந்த நோன்பு என்பது நமக்கு மகஃபிரத்தை, ரஹமத்தை, பாவ மன்னிப்பை, நரக விடுதலையை, இதே
لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தோப்புத்துறை பெரிய மஸ்ஜிதினுடைய பெரிய பள்ளியினுடைய இமாம், நாகை மாவட்டத்தினுடைய காசி, வேதாரண்ய வட்டாரத்தின் ஜமாத் உலமாவினுடைய வட்டார தலைவர், எங்களுடைய ஆசான் மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் தையப் ஷாஹ் ஹமீத் பாக்கவி ஹஸரத்துல்லாஹி அவர்கள் உங்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم قد أظلكم شهر عظيم شهر مبارك فيه ليلة هي خير من 1000 شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النيران أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. பொருள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கணியத்திற்குரிய சர்வகட்டளை ஜமாத் மன்றத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற புனிதமிக்க ரமலானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் மன்றத்தினுடைய செயலாளர் அவர்களே, ஜமாத் ஓதிய தோப்புத்துறை வெப்பைப்பா பள்ளியின் தலைமை இமாம் மௌலானா அல்-ஹாஃபிஸ் முத்தஸிர் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பாக ரமலானை பற்றி ஒரு அறிமுக முறை நிகழ்த்திய பள்ளியினுடைய இமாம் மௌலானா அல்-ஹாஃபிஸ் முஹம்மது யஹ்யா பையாதி ஹஜ்ரத் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய நிர்வாக பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும்
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கணிதத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி ரமலானுக்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் இருக்கின்ற பொழுது ஏற்படுத்தப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், ரமலான் என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நெருக்கத்தில் இந்த பயான் வைக்கப்படுகிறது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வச்சிருக்கலாம், 2 மாசத்துக்கு முன்னாடி கூட வச்சிருக்கலாம். ஆனால் 2 மாசத்துக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வச்சா ஒரு 5-6 நாள்ல நாம மறந்துடுவோம், வேற செய்திக்கு போயிடுவோம். நாம் மறக்காம பசுமை நினைவுகளாக மனதில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு 3 நாள் இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரமலானை பற்றி நான் புரிந்ததை போன்று நீங்கள் புரிந்திருந்தால் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரமலானை பற்றி முழுமையாக புரிந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்க நல்லா தெரிஞ்சிருக்காங்க. ரமலானை பற்றி நான் புரிந்ததை போன்று நீங்கள் புரிந்திருந்தால் வருஷம் முழுக்க ரமலான் இருக்கக்கூடாதா நீங்கள் ஆசைப்படுவீர்கள். இப்படி நிறைய ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நரகத்தின் காட்சிகளை நான் பார்த்ததை போன்று நீங்கள் பார்த்திருந்தால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள், நிறைய அழுவீர்கள். நேர் மாத்தமா எப்பவாவது அழுகிறோம், அது யாரும் முந்தாலும் அழுகிறோம், அல்லது தங்க வைக்கிற வேலையில ஏதாவது நகை தொலைஞ்சிட்டா அழுகிறோம், கொஞ்சம் உடல் நோய் ஏற்பட்டால் அழுகிறோம். இவ்வளவுதான் நமக்கு அழுகைங்கிறது. இந்த மாதிரி கட்டங்கள் தான் அல்லாஹ்வை நினைத்து அழுவது, அல்லாஹ்வின் பேரருளை நினைத்து அழுவது, அல்லாஹ்வின் பயத்தால் அழுவது, இப்படி நிறைய வகைகள் இருக்கிறது. நாம நரகத்தை பற்றி சரியா புரியல. நாம 2 விஷயத்தை நீங்க கவனமா புரிஞ்சீங்கன்னா ரமலான் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். முதலாவது விஷயம், இந்த உம்மத் இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் ரொம்ப குறைவான ஆயுள் தான் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆயுள் ரொம்ப கம்மி. நீங்க குர்ஆனை திறந்து பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடங்கி அடுத்து வரக்கூடிய நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் நிறைய ஆயுளை வழங்கியிருக்கிறான். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்றான், ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள், 50 வருடங்களுக்கு குறைவாக. 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாழ்ந்ததாக அல்லாஹ் சொல்றான். ஒரு நபி 950 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர் தான். அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாய மக்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த வயது தான் இருக்கும். இல்ல அவர் மட்டும் தான் 950 வருஷம், மக்கள்லாம் 70-80 வயசுல இறந்துருவாங்க அப்படியே. அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அப்ப அந்த சமுதாயமும் கிட்டத்தட்ட 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது பிறகு குறைஞ்சி வந்து நம்ம வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 இலா 70 கமா قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் சமுதாயத்தவர்களின் பெரும்பாலானவர்களுடைய வயது 60 70 உள்ளேதான். என் சமுதாயத்தவர்களின் வயது 60 70 உள்ளேதான். 70 தான் அதிகம். 70 வயசு தாண்டி நிறைய பேர் இருக்காங்களே, இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்ல, இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் போனஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சம்பளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, போனஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. 60 70 தான். அதிலும் இப்ப நாம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குது பாருங்க, நாம சாப்பிடக்கூடிய அரிசி, காய்கறி, பால், தண்ணி எல்லாம் உரமேற்றப்பட்டு நஞ்சு. வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ், வேர்ல்ட் ஹெல்த்
எப்பவாவது ஒரு ஊழல் நடக்கும், எப்பவாவது ஒரு மவுத்து நடக்கும், ஒரு 6 மாசம் 7 மாசம். இப்ப அப்படிலாம் இல்லை. வாட்ஸ்அப் திறந்தா தினம் 2 காலையில சாயங்காலம், காலையில சாயங்காலம், மறுநாள் மவுத்து செய்தி. இன்னாலில்லாஹி டைப் படிக்க முடியாம ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்டிக்கர் வேற சேர்த்துட்டான். இன்னாலில்லாஹி உட்கார்ந்து டைப்லாம் அடிக்க முடியாது. ஏன்னா தினம் 2 3 வருது, ஸ்டிக்கர்ல சேர்த்துட்டாங்களோ அதை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு மொபைல் அப்பதான் அழுகிற மாதிரி வேற ஒரு பட்டாவை போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கணும், ஆய்வு ரொம்ப குறைவு. காலையில் இருந்த ஒரு சாயங்காலம் இல்லை, சாயங்காலம் இருந்த ஒரு காலையில் இல்லை. நம்ம யாரையும் கேரண்டி சொல்ல முடியாது, ரொம்ப குறைவான வயது இந்த சமுதாயத்துக்கு. ஆனால் இதுல நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், முதல் 20 ஆண்டுகள் படிப்பு கல்லூரி அப்படின்னு போயிருக்கு, மீதி ஒரு 50 வருஷம் இதுல பிள்ளைகள், வியாபாரம், தொழில் ஒரு 10 வருஷம். சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்குகிறான். தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு 3 1 பாகம், 3 24. அப்ப ஆயுளில் 3 1 பாகம் நம்ம தூங்கிடுறோம். ஆயுள்ல 3 1 பாகம் நம்ம தூங்கிடுறோம். 60 வயசு வாழ்ந்தோம்னா 20 வருஷம் தூங்கிருக்கோம்னு அர்த்தம். 40 வருஷம் தான் பிடிச்சிருக்கோம். இதுல மத்தியான தூக்கம், கால தூக்கம் சேர்க்காம நான் சொல்றேன், ராத்திரி தூக்கம் மட்டும். மீதி பார்த்தா ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி, நேரம் குறைவு. இதுல நாம அமல் செய்யணும், கிடைத்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு அமல் செய்யணும். அமல் செஞ்சு நம்ம யார முந்தெடுத்ததுனா, இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் காலத்தில் வாழ்ந்தார்களே 950 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம், 400 வருஷம், 300 வருஷம், அவங்களையெல்லாம் தாண்டி நாம நிறைய அமல் செய்யணும். அது எப்படி செய்ய முடியும்? ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, தஃசீருல் பயான்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெருவுல நடந்து போனாங்களாம். ஒரு அம்மா தான் பையன் இறந்துட்டாருன்னு அவர் அடக்கப்பட்டிருக்கிற மண்ணறைக்கு கபருக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா போன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஏன் அழுகுற? மாத்த இவனி, என் பையன் இறந்துட்டான், நேற்று அடக்கம் செஞ்சிருக்காங்க, இதெல்லாம் அழுதுட்டு இருக்கிறேன். கம் அமருஹு, அவன் வயசு என்னன்னு கேட்டாங்க. சலாசுமியாத்தி சனத்தின் 300 வருஷம், 300 வயசு என் மகனுக்கு. அந்த அம்மா அதோட நிறுத்தல, மாத்த சரீரன், சின்ன வயசுலயே இறந்துட்டான் அப்படின்னா. அந்த அம்மா காலத்துல 950 வருஷத்துல 300 சின்ன வயசு தானே. நம்மள 70 வயசு சராசரிக்கும் போது ஒருத்தர் 25 வயசு 30 வயசுல இறந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. சின்ன வயசுல இறந்துட்டான், 300 வயசு. அப்படியா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீ சந்தோஷப்படு, ஒரு காலம் வரும், ஒரு நபியினுடைய சமுதாயத்தவர்கள் 70 80 வயதுல இறந்துருவாங்க. உச்சகட்டமா 100 வயசு வாழக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. அவ்வளவு கம்மியான வயசா? ஆமா. அந்த கம்மியான வயசுக்கு வீடு வாசல் தான் கட்டுவாங்களா அப்படின்னு. அது என்ன, இது 100 வருஷம் தானே, ஒரு 300 400 வருஷம் இருந்தா வீடு வாசல் தோட்டம் தரவங்க இருக்க வேண்டியது. 100 வயசு தானே, இதுக்கு ஏன் வீடு தான் கட்டணும்? அதுக்கு வீடு தான் கட்டுவாங்களா? ஆமா கட்டுவாங்க. ஏன் நீ நான் என்ன செய்வ? ஒரு மர நிழலை அப்படியே உட்கார்ந்து காலத்தை கழித்து விட்டு போய் விடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அப்ப நமக்கு ரொம்ப ஆய்வு குறைவு, அமல் செய்ய வேண்டியது யாராலும் இருக்கிறது. நாம அமல் செஞ்சு யாரை முந்த வேண்டும்? அவர்களை முந்த வேண்டும். இப்படி முந்த முடியுமா? நிச்சயமா முடியும். 70 வயசு கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம 70 வருஷமும் பிறந்ததிலிருந்து தக்பீர் கட்டி தொழுதுகிட்டே இருந்தாலும், நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாலும், கையில வரக்கூடிய பணத்தை பூரா ஜகாத் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், வருஷம் முழுக்க ஹஜ் செய்து கொண்டே இருந்தாலும், வேற வேலையே பார்க்காம குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தாலும், திக்ர் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தாலும், 700 வருஷம் வாழ்ந்தவர்கள் செய்த அவரை தொட முடியாது. ஆனா அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்யணும். என்ன ஏற்பாடு தெரியுமா? நாம கொஞ்சம் அமல் செஞ்சாலும் அல்லாஹ் நிறைய கூலியை தருகிறான். நாம அமல் செஞ்சாலே நிறைய கூலியை தருகிறான். நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு நிகராக
அல்லாஹ் கூலிகளை வாரி வழங்குகிறான். அவர்கள் 700 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் செய்த அமல்களுக்கு நிகராக அல்லாஹ் நமக்கு தந்து விடுகிறான். அதுக்காக வேண்டித்தான் இது மாதிரி மாதங்களை எல்லாம் அல்லாஹ் தருகிறான். ரமலான் மாதம், லைலத்துல் கத்ர், ரமலானுடைய மாதம், ஒவ்வொரு மாதத்தினுடைய ஐயாமுல் பீர் 11, 12, 13, வாரத்தில் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, மகத்துவமிக்க ஜும்மாவுடைய நாள். இதெல்லாம் ஏன் தரப்படுதுன்னா, இந்த சாதாரணமா ஜவுளி கடைகள்ல அல்லது சூப்பர் மார்க்கெட்ல திடீர்னு ஆஃபர் போடுறாங்கன்னா இல்லையா, 2000 ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா தரோம். அப்ப என்ன செய்வாங்க, 3500 ரூபாய் ஒருத்தர் ஜாமான் வாங்க முடியாது. அவர் இந்த ஆஃபரை எதிர்பார்த்து இருப்பார். டக்குன்னு போய் 2000 ரூபாய்க்கு வாங்கி 3500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறார். கூப்பன் பரிசு கிடைக்கும். அதுக்கு நீங்க அந்த கூப்பன்ல உங்க பேர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு முழு நீங்க பர்ச்சேஸ் பண்ண அத்தனை பணமும் தள்ளுபடி ஆயிடும். சமீபத்தில் மெட்ராஸ்ல ஒரு ஆளு குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கல்யாணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரன் சென்னை சில்க்ஸ்ல 80 லட்சம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்துருக்கான். 80 லட்சத்துக்கு அவங்களே கார்ல 2-3 வண்டியில அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்க யாருக்கு விழுந்து ஒரு பரிசு கூப்பன் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி விழுந்துருக்கு. அந்த பரிசு கூப்பன் விழுந்துட்டா நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்க அது ஃப்ரீ. அவருக்கு போய் விழுது அவ்வளவு பெரிய போனி சொல்லணும். 80 லட்சமும் ஃப்ரீ. 80 லட்சமும் ஃப்ரீ. டாக்ஸ் மட்டும் முடிச்சிட்டு மற்ற காசை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆஃபர்களை அல்லாஹ் அள்ளி தருதான் இந்த சமுதாயத்திற்கு. அது சொன்னாங்க ஒரு ஹதீஸ், ரமலான் அல்லாத காலத்தில் நீங்க ஒரு சுன்னத்து தொழுதா ஒரு சுன்னத்து தான், ஒரு ஃபர்து தொழுதா ஒரு ஃபர்து தான். ரமலானில் ஒரு சுன்னத்தை தொழுதால் ஒரு ஃபர்து நன்மை. ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 ஃபர்துடைய நன்மைகள். 70 வரையறுக்கப்பட்ட நம்பர் கிடையாது, 70 தான் கிடையாது. அரபுல 70 எப்ப சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்ல 7-8 பேரை பார்த்தோம்னா ஒரு 10 பேரை பார்த்தோம். ஒரு இடத்துல 50 பேர் வந்தா நூற்றுக்கணக்கான மக்கள், 300, 500, 700 மக்கள் வந்தா ஆயிரக்கணக்கான மக்கள், 50,000, 60,000 பேர் வந்தா லட்சக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். நம்ம இப்படிதான் போவோம், 10, 100, 1000, லட்சம் அப்படி போவோம். அரபுகள் 7 இருந்து தான் போவாங்க. 7, 70, 700, 7000 இப்படிதான் அவங்களுக்கு தொடர்பு. அதனால அல்லாஹ் 70 என்று சொல்றான். ஆனால் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் விளக்கி சொல்றான், வல்லாஹு யுவாஹிது மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு பல மடங்கு தருவான். எத்தனை மடங்கு அது தெரியாது, அது அல்லாஹ்வுடைய கையில். இப்ப அல்லாஹ் தரக்கூடிய ஆஃபரை யாராவது பயன்படுத்தாம இருப்போமா? ஒரு வாய்ப்பு வருது, சாதாரணமா பாருங்க, இந்த அரசாங்கத்துல ஒரு பொங்கல்ல 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே வெளியூர்ல இருந்தவங்க நான் லீவை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வந்தான். ஏன்? சந்தர்ப்பத்தை விட முடியாது. அப்புறம் லேட்டா வந்தோம்னா 14ஆம் தேதி தாண்டி வந்தா கிடைக்காது. உலகத்துல இப்படி இருந்தா நமக்கு நன்மைகளை பெற்றுவதற்கு அல்லாஹ் தருகின்ற ரமலான் என்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு. டாக்டர் யூசுஃபுல் கர்தாவின் ஒரு பிரபலமான குர்ஆனுடைய விரிவுரையாளர் யூசுஃபுல் கர்தாவி, அவர் சொல்றாரு, ரமலானுடைய மாதம் என்பது, நல்லா புரிஞ்சுக்கங்க தாய்மார்களே, ரமலானுடைய மாதம் என்பது 29 பிளான் செக் அல்லது 30 பிளான் செக் உங்களுடைய கையிலே தரப்படுது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் உங்க கையில ஒரு பிளான் செக் புக்கே தந்தார். புக்கு ஒரு செக் இல்ல, ஒரு புக்கு. அதுல 30 லீஃப் இருக்குது அல்லது 29 லீஃப் இருக்குது. அவர் சொல்றாரு, அப்பா என் கஜானாவுக்கு அளவே இல்லை, எவ்வளவு நாள் ஃபில் பண்ணிக்கிட்டுன்னா 10,000 கோடி ஃபில் பண்ண முடியுமா? அவர் சொத்து அவ்வளவு இருக்கணும். அவர் சொல்றாரு, என்னுடைய கஜானாவுக்கு அளவே இல்லை. அல்லாஹ்வுடைய கஜானாவுக்கு அளவு இருக்கா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு ஹதீஸை சொன்னார்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்னுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்கவங்க தனக்கு வேண்டியதை கேட்டு அல்லாஹ் அத்தனையும் கொடுத்து விட்டாலும், எல்லா உலகத்தில் உள்ள மனிதர்கள் கற்பனை வச்சு பாருங்க, உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும், ஜின்னுகள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அவங்கவங்களுக்கு
வேண்டியதை என்னெல்லாம் கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் தந்து விட்டான். அல்லாஹ்வுடைய கஸானாவில் ஏதாவது குறையுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடலிலே ஒரு ஊசியை வைத்து நீங்கள் எடுத்தால் ஒரு சொட்டு எப்படி வந்தால் கடல்ல உள்ளது எதுவும் குறையாதோ அது மாதிரி என்று சொன்னார். அல்லாஹ் சொல்வான், மா இந்தக்கும் யன்குது வ மா இந்தல்லாஹி பாக். உங்களிடத்தில் உள்ள செல்வமோ எதுவோ குறைந்து விடும், அல்லாஹ்விடத்தில் உள்ளது எதுவும் குறையாது. அப்பா ஒரு பெரிய பணக்காரர் இப்படி சொல்றாரு, என்கிட்ட ஏராளமான நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்குதுப்பா, 29 செக் லீவ் தரேன் அல்லது 30 தரேன், நீ எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கன்னு சொல்றாருன்னா நாம என்ன செய்வோம்? நமக்கு வேணுங்கிறத அதை ஃபில் பண்ணிக்குவோம். 29 செக், அது எப்படி ஒவ்வொரு செக்லையும் ஒவ்வொரு நாளைக்கு தான் செல்லுபடியாகும். 1ஆம் தேதி உள்ள செக் அந்த செக் மறுநாள் 2ஆம் தேதி செல்லாது, 2ஆம் தேதி உள்ள செக் 3ஆம் தேதி செல்லாதுன்னா என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை எழுதி பேங்க்ல போய் பணத்தை எல்லாத்தையும் நம்ம அக்கவுண்ட்டுக்கு மாத்திடுவோம். அதான் புத்திசாலித்தனம். அப்படித்தான் மக்கள் இருப்பார்கள். சாதாரணமா தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், ஜவுளி கடைக்கு நம்ம போறோம். ரமலானுடைய காலத்தில் எந்த ஜவுளி கடைக்கு போறோம்? 5000 ரூபாய் எடுத்தா ஒரு குக்கரு, 7000 ரூபாய் எடுத்தா ஒரு மிக்ஸி, சில ஆஃபர் பண்றாங்க 10000 ரூபாய் எடுத்தா ஒண்ணு இல்ல ஒரு பிளாஸ்டிக் வாளிக்காக வேண்டி அவங்க முன்னாடி நிக்கிறோம். இவ்வளவு எடுத்துருக்கோம், பிளாஸ்டிக் வாளிக்காங்க, ஒரு கட்டை பைக்காங்க நிக்கிறோமா இல்லையா? எதனால? சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அது புத்திசாலித்தனம். அல்லாஹ் அப்படித்தான் இதை தந்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொன்னார். வாசத்திற்குரிய சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். ஒரு ஆளு 3 பேரை வேலைக்கு கூப்பிடுறான். 3 பேரை வேலைக்கு கூப்பிடுறார். நல்லா நான் சொல்றதை கவனிச்சுக்கங்க. ஒருத்தர் சுபுஹ் தொழுதல் இருந்து லுஹர் வரைக்கும் வேலை செய்யறார் தோட்டத்துல. காலையில 6 மணியிலிருந்து வச்சுக்கிறோமே, 6 மணியிலிருந்து 12 மணி வரை வேலை செய்கிறார் ஒருத்தர். அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாச்சு. இன்னொருவர் லுஹர் முடிந்து ஒரு 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யறார், அசர் வரைக்கும் வேலை செய்யறார், 3 மணி நேரம். அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாச்சு. 6 மணி நேரம் வேலை பார்த்தவருக்கு 500, 3 மணி நேரம் வேலை பார்த்தவருக்கு 500. சாயங்காலம் அசர் தொழுதுட்டு 5 மணியிலிருந்து 5:30லிருந்து 6 தான் 1 மணி நேரம் ஒருத்தர் வேலை பார்த்தார் தோட்டத்துல. அவருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறார். என்ன நடக்கும்? காலையில 6 மணியிலிருந்து லுஹர் வரைக்கும் வேலை பார்த்தவர் அவரும், லுஹர்ல மத்தியானம் 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்த்தது 2 பேரும் சேர்ந்து முதலாளிக்கு வர்றாங்க. எனக்கு அநியாயம் பண்றீங்க. காலையில 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நான் வேலை பார்த்திருக்கேன், எனக்கு 500. 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்த்தவருக்கு 500. 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்த்த அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த அநியாயம் இல்லையா? 6 மணி நேரம் வேலை பார்த்த நான், 3 மணி நேரம் வேலை பார்த்த இவர், எங்கெல்லாம் விட தாண்டி 2 மடங்காக 1 மணி நேரம் மட்டுமே வேலை பார்த்தவருக்கு 1000 ரூபாய் தருகிறேன் கேட்கும் பொழுது அந்த முதலாளி என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? உன்கிட்ட என்ன கூலிய பேசணும் அதை நான் தந்துட்டேன். உன்கிட்ட பேசும்போது என்ன சொன்னேன்? 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான், 500 ரூபாய் தரேன்னு தந்துட்டேன், அதை குறைக்கல. 2வது உன்கிட்ட என்ன பேசணும் அதை நான் தந்துட்டேன். ஆனால் சாயங்காலம் 1 மணி நேரம் வேலை பார்த்தவருக்கு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா இல்லையா, அது என்னுடைய இஷ்டம், ஏன் பொருள், ஏன் இஷ்டம். அத மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீண்ட காலம் வாழ்ந்து அமல் செய்த அந்த மக்களுக்கு தராத கூலிகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கிறான். நாம் கொஞ்சமாவது வேலை செய்யல, நாம் ஒரு வேலையும் செய்யாம மகரிப் பாங்கு சொல்லும்போது வந்து நின்று கூலி வாங்கும்போது மட்டும் வரிசையில் நின்னா அது அநியாயம் இல்லையா? அல்லாஹ் சொல்றான், நீ 1 மணி நேரம் வேலை செய், 6 மணி நேரம் வேலை செய்தவனை விட
அதற்கு பயானுடைய இமாம் ஒரு கிராத் ஓதுனார். அது என்ன வசனம் சொல்றாங்க. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. பயான் முடிந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகைகள். கணிதத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நாம அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலி. பயானுடைய ஆரம்பத்தில் கிராத் ஓதுனார்கள் லபைக் இமாம். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர். யார் ஈமான் கொண்டு நாம ஈமான் கொண்டிருக்கிறோம், வ அமிலுஸ் ஸாலிஹாத் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, இது இரண்டாவது மந்திரம். ஈமான் கொண்டா மட்டும் பத்தாது, நல்ல அமல்களை செய்கிறார்களோ. நல்ல அமல்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ர், தஸ்பீஹ், திலாவத், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோர்களை கவனிப்பது, கணவனுக்கு கட்டுப்படுவது, மனைவிக்கு உதவி செய்வது, பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பது, நிறைய இருக்கு. இதெல்லாம் யார் செய்கிறார்களோ லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கங்கள் கிடைக்கும். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அந்த சொர்க்கத்தை சுற்றிலும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆறுகள்னா என்னென்ன ஆறுகள்? பொதுவாக இந்த உலகத்துல நாம ஆறுகள் அப்படின்னா தண்ணி ஆறுகள் தான் பார்த்துருக்கோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் என்னென்ன ஆறுகள் இருக்கும் என்று சொன்னான். சூரத்து முஹம்மதுங்கிற ஒரு சூரா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் சூட்டப்பட்ட சூரா. பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். அல்லாஹ் சொல்றான், அன்ஹாரும் மின் மாயின் கைரு ஆசின், எந்த கலங்களும் இல்லாது தெளிவான தண்ணீர் கொண்ட ஆறுகள், தண்ணீர் ஆறு. வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யத்தகய்யர் தஅமுஹு, சுவை மாறாத பால் ஆறுகள். பால் குறிப்பிட்ட மணி நேரத்தில் சுவை கெட்டு போயிடும். வாயில் வச்சோன்னு சொல்லிக்கலாம், கெட்டு போச்சுடும். மின் லபனின் லம் யத்தகய்யர் தஅமுஹு, சுவை மாறவே மாறாத பால் ஆறுகள். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லதத்தில் லிஷாரிபீன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், குடிப்பவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய மது ஆறுகள். இங்க மது ஹராம், குடிக்கிறவனுக்கு லதத்தாக இருக்கும். எவ்வளவு கேவலம். ஆனா உருவானா மனைவி மதிக்க மாட்டாங்க,
பிள்ளைகள் மதிக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்க மாட்டான், தெருவாசி மதிக்க மாட்டாங்க, உறவினர்கள் மதிக்க மாட்டாங்க, குடியார பயமாங்க, சபையில மரியாதை கிடையாது, ஊர்லயே மரியாதை கிடையாது. அவருக்கு தெரியாம இருக்கு, அதை விட முடியல, என்ன இன்பமா இருக்கு. அடுத்த நிமிஷம் அவன் அப்படியே செவ்வாய் கிரகத்துல பறக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உண்மைதான், அங்கதான் அனுமதி. அன்ஹாரும் மின் ஹம்ரின் லதத்தில் லிஷாரிபின், குடிப்பவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மது ஆறுகள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தெளிவான தேனாறுகள். குர்ஆன் இத்தனை ஆறுகள் சொர்க்கவாசிகளுக்கு இருக்குன்னு சொல்றான். தண்ணீர் சொல்லுங்க, பால், மது, அப்புறம் தேன், 4 வகையான ஆறுகள் சொர்க்கத்தை சுற்றிலும் ஓடிக்கொண்டது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லாரிக்கல் ஃபௌசுல் கபீர், இதுதான் பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தை அடைஞ்சிரணும், பெரிய வெற்றி. குர்ஆன்ல 3 விதமான வெற்றிகளை அல்லாஹ் சொல்றான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தாய்மார். குர்ஆன் படிங்க, ஆய்வு செய்யுங்க. 3 விதமான வெற்றி. முதலாவது வெற்றி என்ன? ஃபௌசுல் முபீன், பகிரங்கமான வெற்றி, சந்தேகத்திற்கிடமான வெற்றி அல்ல, பகிரங்கமான வெற்றி, தெளிவான வெற்றி. அது என்ன தெரியுமா? நரகத்தை விட்டு நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டால் அது பகிரங்கமான வெற்றி. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், மன் யுஸ்ரஃப அன்ஹு யௌமைன் ஃபகத் ரஹிமஹு வதாலிகல் ஃபௌசுல் முபீன். யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டிவிட்டான். அது பகிரங்கமான தெளிவான வெற்றி. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வான். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, சொர்க்கத்தில் நுழைவது இருக்கிறது, அதுதான் லாரிக்கல் ஃபௌசுல் கபீர், பெரிய வெற்றி. மூணாவது ஒன்று இருக்குது, ஃபௌசுல் அதீம், பிரம்மாண்டமான வெற்றி. பிரம்மாண்டமான வெற்றி அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரிலாவை, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது இருக்கிறதே, அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி. உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போனவங்க பூரா அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் மேல இறக்கப்பட்டு அல்லாஹ் நரகத்திலிருந்து காப்பாற்றி இருப்பான். சில பேர் மேல இறக்கப்பட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பியிருப்பான். திருப்திங்கிறது என்ன தெரியுமா? அவர்களை முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அவர்களுக்கு தனி மரியாதையை வைத்திருக்கிறான். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்லயே நம்ம வச்சிருப்போம். நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, வாப்பா போய் சாப்பிடுவோம். நம்முடைய நண்பர்கள் வருவாங்க, கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கும், வாங்க வாங்க. நம்ம காலத்துக்கு வரக்கூடிய உறவினர்கள் வாங்க வாங்க சொல்றோம். ரொம்ப நாள் பேசாம இருந்த சகோதரர்கள் இந்த கல்யாணத்தை ஒட்டி வந்திருக்காரு. அவர் வந்தது ஒரு வகையில மகிழ்ச்சி. என்ன ரொம்ப நாள் பேசல, வாங்க வாங்குவோம். ஒரு விஐபி, ஒரு பெரிய ஆள், அவரை நம்ம வரவேற்று கொண்டாடுவோம். இந்த 3 வகையான வெற்றி இருக்கிறது, ஃபௌசுல் கபீர், ஃபௌசுல் முபீன், ஃபௌசுல் அதீம். இந்த 3மே ரமலான் தான் நமக்கு தருகிறது. நீதிக்குரிய தாய்மார்களே, அமல் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைச்சா அதை விடக்கூடாது. அவங்கதான் புத்திசாலி. ஒரு போர்க்களம் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தங்குறாங்க. சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்குறாங்க. எங்க இருந்து வர்றாங்கன்னா, போர்க்களம் முடிஞ்சு வர்றாங்க. போர்க்களத்திலிருந்து வரக்கூடியவர்கள் எவ்வளவு அலுப்பா இருப்பாங்க. பகல் முழுக்க என்ன சும்மாவா இருக்கிறாங்க? களத்திலே எதிரியை சந்தித்து போராடி கை காலிலே அடிபட்டவர்கள் உண்டு, வெட்டுக்காயப்பட்டவர்கள் உண்டு, உறுப்புகளை இழந்தவர்கள் உண்டு, கை கால் உடைந்தவர்கள் உண்டு. எல்லாரும் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அலுப்பு, எல்லாரும் தூங்குவாங்க. எல்லாரும் தூங்கிட்டா எதிரிகள் நம்மை எளிதாக வந்து அழித்துடுவார். அதனால என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? சஹாபாக்களுக்கு மத்தியில கேட்டாங்க, யாரையும் விட முடியாது, நாங்க எல்லாம் தூங்குறோம், நீங்க 2 பேர் மட்டும் முடிச்சிருங்க, யாரையும் சொல்ல முடியாது. ஏன்? அந்த 2 பேருமே போர்க்களத்துல நம்மளோட இருக்கவங்க தான். அது என்ன, நாங்க எல்லாம் தூங்குறோம், நீ 2 பேரும் முடிச்சிருங்க சொல்றது நியாயம் இல்லையே. அவங்கள சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் கேள்வி கேட்டார்கள். இன்றைய இரவு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் திருப்திக்காக
நமக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டார். ஒரு சஹாபி எதிர்த்து யார் சொல்லலாம், நான் அந்த பணியை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த வேலையை நான் செய்யறேன், உங்களோட போர்க்களத்தில் இருந்தோம்னா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பாதுகாப்பு பணியை செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஒரு முறை கேட்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஒரு ஆள் பத்தாது, இன்னொரு ஆள் வரணும், அதனாலதான். அப்பவும் அவர் ஒரு ஆள் எந்திரிக்கிறார், இரண்டாவது யாரும் எந்திரிக்கல. மூணாவது நம்ம கேட்கும் போது இன்னொரு சஹாபி வந்து யா ரசூலல்லாஹ், நானும் அவரோடு சேர்ந்து காவல் பணி செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் காவலுக்கு வச்சுட்டு எல்லாரும் தூங்குறாங்க, ரசூலுல்லாஹும் தூங்குறாங்க. அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிடம் ஆனதுக்கு பிறகு ஒரு சஹாபி சொல்றா, இந்த பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் அண்டயத்துல பிடிச்சிருந்து பாதி இரவு வந்த உடனே ரெண்டு பேருமே அசந்துரும், அதனால ஒன்று செய்வோம், பாதி இரவு நான் பிடிச்சிருக்கிறேன், நீங்க தூங்குங்க, பாதி இரவை தாண்டியதற்கு பிறகு உங்களை எழுப்பி விட்டு நான் தூங்குகிறேன். நல்ல யோசனை, நான் போய் படுக்கிறேன்னு ஒரு படுத்தேன். இந்த சஹாபி மட்டும் கூடாரத்தை சுத்தி வந்தாரு, எதிரிகளும் தூங்குகிறார்கள், எதிரிகளும் பக்கத்துல தான். 5 நிமிஷம் ஆன உடனே அவருக்கு டயத்தை வேஸ்டா கழிக்கிறது விருப்பம் இருக்கு. நம்மளால என்ன செய்வோம், ஒரு 12 மணி வரைக்குமா, சரி ரசூலுல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துட்டோம், 12 மணி வரைக்கும் நாம முடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அவரை எழுப்பி விடணும், 12 மணி வரைக்கும் செல்போன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். அந்த சஹாபிக்கு சும்மா இருக்கவோ நேரத்தை வீணாக கழிக்கவோ விருப்பம் இல்லாமல் சும்மா ஏன் இருக்கணும், தொழுவோம் சொல்லி தக்பீர் கட்டி தொழுகிறார். தொழுகையில் கல்பு சூறாவை ஓதுகிறார். வெள்ளிக்கிழமை எந்த சூறாவை ஓத சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த கல்பு சூறாவை ஓதுகிறார். எதிரிகளில் சில பேர் என்ன செய்யறாங்க, இட்டு பார்க்கலாம், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் நிக்கிறது, வேற யாரும் இல்லை. அவர் இதை நிக்கிற மாதிரி தெரியுது, ஒரு அம்படிச்சு பார்ப்பாடு, ஒரு அம்படிக்கலாம், அவர் முதுகுல வந்து அம்பு அடிச்சிருச்சு. நம்மளாம் தொழுகை இருக்கும்போது ஒரு எறும்பு கடிச்சுட்டா, ஒரு ஈ கடிச்சுட்டா, ஒரு கொசு கடிச்சுட்டா, தொழுது முடிச்ச உடனே 2 பேருக்கு திட்டுவோம். என்னங்க நிர்வாகம் பார்க்குறாங்க, பள்ளிவாசல்ல ஒரே கொசு, நிம்மதியா தொழ முடியும்னா நிர்வாகிகளுக்கு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் அசத்துமார்கள், ஏன் அசத்து, மகரிப் நேரம் ஜன்னல்லாம் அடைச்சு வைக்க கூடாதா, என்னது திறந்து வச்சுட்டீங்க, ஒரே கொசுவா இருக்குது, நிம்மதியா தொழ முடியல. அவங்களுக்கு அம்பே அடிச்சிருக்கு, அவர் பார்த்த தொழுது இல்லை, அவன் பார்த்தான் ஒரு ஆளு தான், நம்ம அடிச்சு அம்பு போய் தச்சிருச்சு, இவர் அடிச்சுக்கிறது அறிவிக்கணும்டா, நாம உள்ள போயிருந்தோம். 2வது அம்பு அடித்தான், புகாரில் வருகிறது இந்த செய்தி, 2வது அம்பு தைக்கிறது. இந்த இடத்துல ஒரு மசாயின் பிரச்சனை, ரத்தம் வந்துட்டா ஒரு முறிஞ்சிடும், ஒரு முறிஞ்சிட்டா தொழுகையும் முறிஞ்சிடும். ஆனா அந்த சட்டம் அப்போ கிடையாது. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சட்டம் வரல. 3வது அம்பு அடிச்ச உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஆஹா இது சரிப்பட்டு வராது, வேக வேகமா தொழுகையை முடிச்சுட்டு அத்தையெல்லாம் ஓதி முடிச்சுட்டு பக்கத்துல படுத்திருந்த சஹாபியை எழுப்புறார். அவர் வேகமா எந்திரிச்சு பார்க்கறாரு, இவருக்கு ரத்தம். அவர் எந்திரிச்சு அம்படித்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே எதிரிகளாக நிறைய பேர் முடிச்சிருக்காங்கன்னு ஓடிட்டாங்க. இவரை பார்க்கறாரு, என்னங்க உடம்புலாம் 3 அம்பு, இப்படி ரத்தமா இருக்குதே அப்படின்னு. இல்லை, சும்மாயா இருக்கணும்னு தக்பீர் கட்டி தொட ஆரம்பிச்சேன், கருப்பு சூறாவை ஓத தொடங்கினேன். அம்படித்தார்கள் எதிரிகள். 3 அம்பு தாக்கிய உடனே எனக்கு வேற என்ன பயம் வந்துருச்சுன்னா, தொடர்ந்து அம்பாக அடித்தால் நான் இறந்து விடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நம்பி ஒப்படைத்த பணியை சரியா நிறைவேற்றாமல் அந்த குற்றத்திற்கு ஆளாகி குற்றவாளியாக இறந்து விடுவேன் அப்படிங்கிற பயத்தினாலதான் சீக்கிரமா தொழுகையை முடிச்சுட்டு உங்களை எழுப்புறேன். இல்லைன்னா அந்த சூறாவை முடிக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், தொழுகையை முடிச்சிருக்க மாட்டேன். என்ன நடக்குது, ரமலானுடைய காலம், ஹாஃபிஸா கொஞ்சம் நிறுத்தி ஓடுற, அதில் எவ்வளோ ஆனந்த வச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வேகமா போகுதுங்க. ரமலானுடைய சூதுல கொஞ்சம் பெரிய சூறா எடுத்துட்டாங்க, சீக்கிரம் ஓடுங்க. மக்களுக்கு வணக்க வழிபாடுகளில் 3 இருக்குது. வணக்க வழிபாடுகளை கடமைக்காக வேண்டி செய்வது, ஆர்வத்தோடு செல்வது,
ருசிச்சு செய்யணும். கடமைக்காண்டி சாப்பிடுறது ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு நாம பயணத்துல போறோம், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பசிக்குது, ஒரு பன்னு ஒரு பழம் தான் இருக்குது, சாப்பிட்டு தண்ணியை குடிக்கிறோம். இது கடமைக்காண்டி சாப்பிடுறது. ஆர்வத்தோடு சாப்பிடுவது நாம விரும்புகிற ஒரு உணவு, மீனோ இறைச்சியோ சாப்பிடுவோம். ரசனையோடு சாப்பிடுவது ரொம்ப உயர்தரமான உணவை கடையில் ஆர்டர் செஞ்சு வரவழைச்சு சாப்பிடுற மாதிரி. அமல் செய்வதிலே ரசனையோடு அமல் செய்ய வேண்டும். தக்பீர் கட்டிட்டா தான் நிற்பதையே மறந்து அல்லாஹ்வோடு இணைந்து அல்லாஹ்வோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவராக மாறி போய்விட வேண்டும். அந்த மாதிரி உள்ள வாய்ப்புகள் எல்லாம் ரமதானில். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமான வ இஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமதானுடைய காலத்தில் யார் நின்று வணங்குகிறார்களோ, எவ்வளவு ரக்காத்துன்னா சொல்லல, இந்த 8 6 4 அதெல்லாம் பேசவே வேண்டாம். அதான் அறிஞர்களுக்கு மத்தியில் உள்ள விஷயம். இந்த 8 ரக்காத்துங்கிறது நாங்கள் சொல்றோம், அது தஹஜ்ஜுத் தொழுகை. ரமதான்ல மட்டுமல்ல, ரமதான் அல்லாத காலத்திலும் தஹஜ்ஜத் தான் 8ங்கிறது. தஹஜ்ஜத் 8 இப்போ நாம சொல்றோம். ரமதான்ல மட்டுமல்ல, ரமதான் அல்லாத காலத்திலும் 8 ரக்காத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். இப்பவும் சஹர் நேரத்துல கியாமுல் லைல் தொழுகிறாங்களா இல்லையா? 8 ரக்காத் தான் தொழுகிறோம். தராவீஹ் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் 3 நாள் தான் தொழுதாங்க. அந்த 3 நாள் கூட்டம் கடுமையான கூட்டம் ஏற ஆரம்பிச்சுட்டு மஸ்ஜித் நபவி நிரம்பி வழிந்தது. 4வது நாள் ரசூலுல்லாஹ் வரல. சஹாபாக்கள் போய் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்ல, உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் இதை ஃபர்தாக்கி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால ஜமாத்தா வேணும், நீங்க தனித்தனியா தொழுதுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது ஃபர்தாயிடுச்சுன்னா உண்டான பரவ பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே. நீங்க ஆர்வமா இருக்கீங்க, கூட்டம் கடுக்கூட்டமா இருக்குது, உங்க ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் பரதாக்கி விட்டால் பின்னால் வரக்கூடிய சிரமமாயிரும். அதனால நான் ஜமாத் வைக்கிறேன், நீங்க தனித்தனியா தொழுதுங்கன்றாங்க. எல்லா சஹாபாக்களும் தனித்தனியா தொழுதாங்க. யார் காலம் வரைக்கும்? உமர் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவாக வரும் வரை. உமர் ரலியல்லாஹு ரமலான் வந்தாங்க, தனித்தனியா அவங்க தொழுதுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு செஞ்ச சீர்திருத்த நடவடிக்கைகள் 40 சீர்திருத்த நடவடிக்கைகள் உண்டு. அதில் ஒன்று, எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி 2 ஆம்தாக்களை ஏற்படுத்தி, நீ 10 ரக்காத், நீ 10 ரக்காத். ஏன் உமர் ரலியல்லாஹு 20 ரக்காத் எப்படி வச்சாங்க? நம்பர் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 நாட்கள் தொழுகை 20 ரக்காத் தான். அதைத்தான் அவர்கள் வைத்தார்கள். அப்ப 8 என்பது ஆயிஷா அம்மா சொன்னது. அந்த ஹதீஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 8ஐ விட அதிகமாக தொழுதுன்னு சொன்னா ரமலான் அல்லாத காலத்துல தராவியே கிடையாது. அப்ப ரமலான் அல்லாத காலத்தில் தஹஜ்ஜத் தொழுகை 8 ரக்காத்துகள் தொழுதார்கள். நீங்க அதையும் தொழுங்க, வீட்டுல தொழுங்க. பள்ளிக்கு வந்தா முழுமையான குர்ஆனை ஹாஃபிதோடு நின்று கேட்கக்கூடிய அதற்கு முழுமையான குர்ஆனை ஓதி தொழுது வைக்கிறாங்க. பின்னாடி நின்று 20 ரக்காத்திலையும் தொழுகை குர்ஆனை கேளுங்கள். நாம சொல்லட்டாம், இல்ல நாங்க 8 தொழுது உட்கார்ந்து கேட்கிறோம், தப்பு. தொழுகைக்கு உள்ள நின்று குர்ஆன் ஓதுனா வேற நன்மை, தொழுகைக்கு வெளியே நின்று ஓதுனா நன்மை கம்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வெளியிலே 3 ஆயத்துக்களை நீங்கள் ஓதுவது என்பது 3 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு சமமாகும். அதையே நீங்கள் தொழுகைக்கு உள்ளே 3 ஆயத்துக்களை ஓதுவது என்பது கர்ப்பமான ஒட்டகைகள் 3ஐ அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதாகும். இதுல வெறும் 3 ஒட்டகம் தான், அதுல 3 ஒட்டகை ஒவ்வொன்றுடைய வயிற்றிலே குட்டியும் இருக்கு. அப்ப நன்மை அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அளவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கி இருந்தார்கள். நாம ஜமாத் ஏற்பாடு நடத்தணுமே, ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அளவு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அளவே இல்லை. நீங்க வீட்லயும் போய் தொழுதுட்டே இருங்க. ஒரு மாசம் தானே, சாப்பாடு ஆக போறோம், நிறைய விஷயம் இருக்கு. சஹருடைய நேரம்
சொல்றான் வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார். அந்த ஹதீஸை முடிச்சிடுறேன். ரமலானுடைய காலத்தில் யார் நின்று வணங்குகிறார்களோ ஈமானன் நிறைந்த ஈமானோடு இஹ்திசாபன் எதிர்பார்ப்புகளோடு நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் கூலிய தரணும் என்ற எதிர்பார்ப்போடு யார் அமல் செய்கிறார்களோ உஃபிரலஹு மா தகத்தம மின் தன்பிஹி அவர்களுடைய முன்னாடி உள்ள பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். மாஷா அல்லாஹ். எல்லா பாவமும் மன்னிச்சுட்டா நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். சஹருடைய நேரம் முக்கியமான நேரம். அல்லாஹ் அந்த நேரத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார். சஹருடைய நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நல்லடியார்கள். அந்த நேரத்துக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரம். குர்ஆன் ஷரீஃபில் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃஷு ஸலாம், ஸலாமை பரப்புங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் நாம சலாம் சொல்லணும். நம்மளுக்கு அவர் சலாம் சொல்லணும் காத்திருக்க கூடாது. நாம முந்தி சொல்லணும். முந்தி சலாம் சொன்னவர் கற்பருமையை விட்டு நீங்கியவர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம முந்தி சலாம் சொல்லணும். சேலத்துல ஒரு பாய் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் மதரசாவோட ஓதுற காலத்துல சேலத்துக்கு ஒரு பாய், ஒரு பேர் முகமது பாய் சொல்லுவாங்க. இந்த சாப்பாடு எடுத்து கொடுங்க, பள்ளிவாசல கூட்ட இருந்தார். அது பெரிய குடும்பம்லாம் கிடையாது. தரவை சாப்பிட்டுக்குவாரு, சம்பளம்லாம் உண்டு. ஆனா ஒரு நல்ல பழக்கம் நாங்க பார்த்துருக்கோம். தம்பி அமைதியாரே, ஒரு நல்ல பழக்கம் நாங்க பார்த்துருக்கோம். யாரை பார்த்தாலும் அவர் ஓடி போய் சலாம் சொல்லுவார். முந்தி சலாம் சொல்லுவார். சில பேர் அவர் சலாம் சொல்வதில் எச்சப்படுவார். ஆனா அல்லாஹ் தஆலா அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தானா, ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணத்தை போட்டு அவர் ஹஜ்ஜுக்கு அனுப்பினார். அவர் ஹஜ்ஜுக்கு போன வருஷம் அந்த வருஷம் ஹஜ்ஜுல் அக்பர். ஹஜ்ஜுல் அக்பர்னா வெள்ளிக்கிழமையும் அரபாவும் ஒரே நாளாக வந்துவிடும். பெரிய பாக்கியம். அந்த நாளில் அரபா மைதானத்தில் அவர் வஃபாத்தானார். சாதாரண பாக்கியமா? அரபாவுல வெள்ளிக்கிழமை ஹஜ்ஜுல் அக்பர்ல இன்னைக்கும் அந்த ஏரியாவில் முகமது பாய் எல்லாருக்கும் சாதாரண எளிமையான அரபா மைதானத்தில் ஹஜ்ஜுல் அக்பர் எல்லாரும் சொல்லுவாங்க. யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்க, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவாங்க, ஓடி வந்து சலாம் சொல்லுவாங்க. அப்போ அப்துல் சலாம் வாக்கடிமுல் தஆம், ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்க, உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. வஸிலுல் அர்ஹாம், உறவினர்களை அரவணைத்து வாழுங்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஸல்லு பில்லைலி வன்னாஸு நியாம், மக்கள் எல்லாம் தூங்குகின்ற நேரத்தில் இரவிலே எழுந்து தொழுது. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் 8 ரக்காத் தொழுங்க, 6 ரக்காத் தொழுங்க, முடியலன்னா 4வது தொழுங்க, 2 ரக்காத் தான் தொழுங்க. அல்லாஹ் சொல்றான் அந்த நேரம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரம். நல்லடியார்கள் வல் முஸ்தக்பிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் நல்லடியார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பாவ மன்னிப்பு தேடுங்க. எத்தனை பாவம் நாம செஞ்சிருப்போம், எத்தனை பாவம் நாம செஞ்சிருப்போம், எத்தனை பாவங்கள். வார்த்தையால் பாவம் செஞ்சிருப்போம், செயலால் பாவம் செய்திருப்போம், சொல்லால் பாவம் செஞ்சிருப்போம், உறுப்புகளால் பாவம் செஞ்சிருப்போம். யாருக்கும் தெரியாம அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில ரகசியமான எத்தனையோ பாவங்கள். இதெல்லாம் கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு கேளுங்க. நான் இன்னொன்று சொல்றேன், பாவ மன்னிப்பு நமக்கு மட்டும் இல்லைங்க, இறந்து விட்ட நம்முடைய பெற்றோர்களுக்கு கேளுங்க. அப்படி கேட்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா இக்ஃபிர் லனா வ இக்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான், இறைவா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, ஆமீன். ஈமானோடு எங்களுக்கு முன்னால் வஃபாத்தாகிவிட்ட எங்களுடைய சகோதரர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நல்லடியாக கேட்பான். பாவ மன்னிப்பு கேளுங்க. பெற்றோர்களுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க. அவங்க கேட்க முடியாது, கபர்ல இருக்கிறாங்க. நாம அவங்களுக்காக கேட்கணும். நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காக கேட்கணும். உலகில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கேட்கணும். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு கூட சகல நேர சிந்தனைகள். அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு, அல்லாமா பேசுறாரு, எல்லாரும் பேசுவாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே ரமலானுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் முடிஞ்சு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது கேட்கறதுக்கு நேரம் இல்லை, அமைச்சதுக்குரிய நேரம். அதே ஷூட்டிங்ல உள்ளது யூடியூப்ல இருக்கும், யூடியூப்ல எல்லாத்துலயும் இருக்கும். தேவையா
ரமலானுக்கு பின்னாடி கேட்டுக்காங்க, அது அமல் செய்யக்கூடிய நேரம். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுவேன், இந்த ரமலான் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டியது. ஏன்னா ரமலான் மாதத்தில் ஆயிரக்கணக்கான சிறப்புகள் இருந்தாலும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆன் அதிகமாக ஓதணும், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும். ஒரு 3 குர்ஆன் 4 குர்ஆன் முடிச்சிடணும். வாசத்திற்குரிய தாய்மார்களே, எங்களுக்கு வேலை நிறைய இருக்குது, என்னால குர்ஆன் ஓத முடியல. ஒருத்தர் அழகா சொல்றாரு, நேரம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இல்லை, நேரத்தை சரியாக திட்டமிட்டு வகுத்துக் கொள்ள தெரியவில்லை. அவ்வளவுதான். நேரத்தை சரியாக திட்டமிட்டு வகுத்துக் கொள்ள தெரியவில்லை. கலீஃபாக்கள் இருக்கிறாங்கல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அவங்க 10 லட்சம் சதுர மைலை கட்டி ஆண்டவர்கள். 10 லட்சம் சதுர மைல் எல்லா பகுதிகளையும் ஆட்சி செய்தவர்கள். எல்லா கவர்னர்களையும் அழைத்து பேசுவார்கள். ஆனா இரவு நேரத்தில் நின்று வணங்குவார்கள், நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். அவங்களுக்கு நேரம் கிடைக்கலையா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, நேரம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் தான் அதிலே பரக்கத்தை தர முடியும். சில பேருக்கு நேரத்தில் பரக்கத்தை இல்லை. நேரத்தில் பரக்கத்து வேணுமா? நாம் செய்யக்கூடிய அமல்களின் ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் நேரத்திலே பரக்கத்தை தந்து விடுவான். சரி, ஆரோக்கியம். ஒரு தாபியீ சொல்றாரு, நீங்கள் 8 மணி நேரம் தூங்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பை, ஆரோக்கியத்தை, பலத்தை, 6 மணி நேரம் தூங்கக்கூடிய சுறுசுறுப்பை, ஆரோக்கியத்தை, பலத்தை நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறேன், இந்த ஆரோக்கியத்தை, பலத்தை அல்லாஹ் எனக்கு தருகிறான் அப்படிங்கிற உண்மைதானே? பலத்தை, ஆரோக்கியத்தை தருவது அல்லாஹ் அல்லவா? அதனால பாசத்துக்குரிய தாய்மார்களே, இந்த ரமலானுடைய மாதம் மகத்துவமிக்க மாதம். நமக்கு குறைஞ்ச ஆயுளை தந்து நிறைய நன்மைகளை நம்முடைய மூத்தோர்கள், முன்னோர்களுக்கு நிகராக, நான் சொன்னதை 200-800 வருஷம் ஆண்டவர்களுக்கு நிகராக அமல்களை பெற வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிற செக் புக் இது. 29 செக் லீவ் கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் நம்மளை தாண்டி போகும்போது 10வது பிறையை வந்துட்டோம் சந்தோஷப்படுறதுக்கு அல்ல, 10 நாள் போயிடுச்சே கவலைப்படணும். அல்லாஹ் தஆலா புனிதமிக்க ரமலானை முழுமையாக சரியாக பயன்படுத்தி நல்ல அமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக. ஆமீன். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. ஆமீன். இந்த நல்ல ஏற்பாட்டை இந்த நேரத்தில் செய்த, தகுந்த நேரத்தில் ஏற்பாட்டை செய்த மரியாதைக்குரிய சர்வகட்டளை நிர்வாக பெருமக்களுக்கும், எடுத்து நடத்திய ஆதி பெருந்தலை அவர்களுக்கும், வருகை தந்த தாய்மார்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும் நிறைவாக அல்லாஹ்விற்கும் நன்றி செலுத்தியவனாக விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா.